Right. அப்ப இதை ஒருக்கா செய்யற முறையை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இதை எப்படி செய்யணும்டா பிள்ளைகள்? இந்த அதாவது இந்த ஒரே பழம் இங்க பாருங்க, இந்த ஒரே பழம் ஒருக்கா கழிக்கிற மாதிரியும் ஒருக்கா கூட்டுற மாதிரியும் வந்திருக்கு. இதை படியா பாருங்க. அதாவது அந்த ரெண்டும் ஒரே பழம் தான் பிள்ளைகள், ஒரு கொய்யா பழமும் ஒரு அன்னாசி பழமும். அதே மாதிரி இது ஒரு கொய்யா பழமும் ஒரு அன்னாசி பழமும் ஒருக்கா கழிப்படுது ஒருக்கா கூட்டுப்படுது. அப்ப நாங்கள் இப்படி வரும்போது, இந்த அமைப்புல கேள்வி வரும்போது நீங்கள் எப்படி செய்யணும்டா? இப்படி வந்தா நீங்க யோசிக்கவே தேவையில்லை. நீங்க நான் சேர் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. இந்த ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா எத்தனை? 180ஐயும் 60ஐயும் கூட்டினா 240. 180ஐயும் 60ஐயும் கூட்டினா எத்தனை பிள்ளைகள் வரும்? 240. கூட்டுற பிரச்சனை தானே, யாருக்கும் கூட்டி காட்டணுமா? அதை எப்படி கூட்டுறது? கூட்டி காட்டணுமா பிள்ளைகள்? இல்ல சார். 180ஐயும் ஒரு 60ஐயும் இது இப்படிதான் கூட்டணும். இந்த 180 இந்த 60 கொண்டு போய் இங்க போடக்கூடாது. அதாவது இது ஒன்றுக்கள் இல்லோ, ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்கள் வரணும். இது 1 10 100ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்கள் எழுதணும், 10க்களுக்கு நேரா 10க்கள் எழுதணும். சரி, அப்ப நாங்கள் இதை கூட்டுவோம். 0ஐயும் கூட்டினா பிள்ளைகள் 0. 8ஓட 6 கூட்டினோம்னா எத்தனை? 14. 8 9 10 11 12 13 14. 8 மாறும் 14. 4 எழுதி 1 மிச்சம். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டணும்ல, கூட்டினா 2. 2. இப்ப என்ன விட 240 வந்துட்டு எங்களுக்கு. இது ரெண்டையும் கூட்டினா 240 வருது. இந்த 240 பிள்ளைகள் 2 அளவுங்க. ஏன் இதுல 2 பழம் தானே தந்திருக்கு, அதாவது 4 பழம் 2 விதமான பழம் தானே. அப்ப 2 அளவுங்க வகுத்தா ஈரொண்டு 2 2 4. இந்த பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியமா இருந்தானே கழிப்பட்டும். 24 24 கழிச்சா பூஜ்ஜியம் தானே. இந்த 0 மிஞ்சி இருக்கு. அப்ப இந்த 0 மேல கொண்டு போகணும் பிள்ளை, இந்த 0 மேல கொண்டு போகணும். அப்ப 120. 240 2ஆல வகுத்தா எத்தனை? 120. இந்த வகுத்து வாரது 120 பிள்ளைகள் இந்த பழமா இருக்கும். கொய்யா பழம். அது என்னட்டு கொய்யா பழமா அன்னாசி பழமான்னு கண்டுபிடிக்கிறதுண்டா, கூடியதா கழிக்கிற இடத்துல வச்சு கண்டுபிடிக்கலாம். கூடியதுல இருந்து தானே குறையதை கழிக்கலாம். கூடுனதுல இருந்து தானே குறைஞ்சதை கழிக்கலாம். 5ல இருந்து தானே 2 கழிக்கலாம். 10ல இருந்து 14 கழிக்கலாத தானே. அப்ப நாங்கள் இரண்டையும் கூட்டி, இது 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கும் போது, 2ஆல வகுக்கும் போது வார விட 120. அந்த இது அதாவது கழித்தல் அந்த முன்னுக்கு இருக்கிற பழமா இருக்கும் 120. அப்ப 120ல இருந்து எத்தனைய கழிச்சா பிள்ளைகள் 60 வரும். அப்ப என்னன்னு கண்டுபிடிக்கிறது? இந்த 120ல இருந்து இந்த 60 கழிச்சு விடணும். சரியா? அப்ப இந்த 60 கழிச்சு விட்டா இப்ப அன்னாசி பழம் எவ்வளவு வரப்போகுது? 60. இப்ப இந்த கொய்யா பழத்தை பாருங்க, 120 தானே. அன்னாசி பழம் எத்தனை? 60. 120ஐயும் 60ஐயும் கூட்டினா 180 வந்துட்டு தானே. அப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், சரியா செஞ்சிட்டோம். இது விளங்கி இவ்வளவும் விளங்கிட்டா? யாருக்கும் விளங்காம இருக்கா?
இல்ல சார். ரைட். இப்ப பாப்போம். ஒரு கொய்யா பழத்தின் பெருமானம் என்ன? 120 ரூபாய். ஒரு அன்னாசி பழத்தின் பெருமானம் என்ன? 60 ரூபாய். ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 60. 60 ரூபாய். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதாவது 1 2 3 கொய்யா பழமும் 2 அன்னாசி பழத்தின் பெருமானம் யாது? எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு கொய்யா பழத்தின் விலை எவ்வளோ? 120. வெரி குட், 120. அப்ப 120 3 கொய்யா பழத்தின் விலை தானே கண்டுபிடிக்கணும். இப்ப 120 3ஆல பெருக்கணும். பெருக்கினா எத்தனை? 3 0 0 2 6 360. ஒரு அன்னாசி பழத்தின் விலை என்ன? 60. அப்ப 2 அன்னாசி பழத்தின் விலை எவ்வளோ? 120. அப்ப அந்த 360. இப்ப இவ்வளத்தின் பெருமதி எத்தனை கேட்கிறாங்க? 360ஓட 120 என்ன செய்யணும்? கூட்டணும். வெரி குட். இப்ப கூட்டுவோம். கூட்டினா எத்தனை வரப்போகுது? 480 வரும். 6 2 3 1 4. அப்ப 480 விட இருக்கா? 480 விட இருக்கா பிள்ளைகள்? இருக்கிற முதலாவது விடை. ஈஸியா இருக்கா இது? இந்த கணக்கு இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப பாருங்க, ஒரு அன்னாசி பழத்தின் விலை எவ்வளவு? 60 ரூபா. அப்ப எத்தனை அன்னாசி பழம்? 4 பழத்தின் விலையில என்ன செய்யணும்? எத்தனையால? 4ஆல பெருக்கணும். பெருக்குனா 4 0 4 240. அப்ப என்ன விட பிள்ளைகள்? 240. அடுத்தது பாப்போம். இங்க பாருங்க, இது மாறி மாறி தந்திருக்காங்க. ஒரு கொய்யாப்பழம், ஒரு அன்னாசி பழம், ஒரு கொய்யாப்பழம், அன்னாசி பழம். அப்ப நாங்க இதை செய்யறதுக்கு என்ன இலகுவானவர்? 2 அன்னாசி பழம், 2 கொய்யாப்பழம். ஒரு கொய்யாப்பழம் 120 ரூபாண்டா, 2 கொய்யாப்பழம் இவ்வளவு 120 2ஆல பெருக்கணும். 120 பெருக்கினா எத்தனை? 200. இங்க பாருங்க, வடிவா யோசிங்க. 2 கொய்யா பழத்தின் விலையே 240 வந்துட்டு. சரியா? வடிவா விலையும் கொடுங்க. நாங்கள் வேகமா நுண்ணறிவல்லோ, நேரத்தை விளக்கெடுத்த கூடாது. சரியா? 2 கொய்யா பழத்தின் விலை 240 எங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப இந்த விட வராது இதுக்கு. ஏன் இந்த விட வராது? 360. இந்த விட வராதுன்னு எங்களுக்கு விளங்கிட்டு தானே? இது வராட்டி 120 வராது தானே? அப்ப 360 விடையை போட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். எங்களுக்கு விளங்கிட்டுனா ஆரம்பத்துல செஞ்சு பழகும் போதுதான் நாங்கள் அவ்வளத்தையும் படிவா செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும். மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கிட்டுனா நீங்கள் இதுதான் போடணும். சரியா? ஏன்னா நேரம் போற இப்படியான கேள்விகளை டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடணும். வச்சு மினக்கடத்தி கொண்டிருக்க கூடாது. நுண்ணறிவை பொறுத்தளவு கடன் இப்ப 120 தர 2 240 கடன் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் வேகமா செய்யலாம். சரியா? இல்ல அது கஷ்டம். நீங்கள் சின்ன பிள்ளைகள், இப்ப நாங்கள் பெரியாக்கள் அதெல்லாம் சொல்லுவோம், சின்னாக்களு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண நீங்க செய்ய 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 உங்களுக்கு வரும். இப்ப நீங்க இப்ப எங்களை விட கெட்டிக்கார பிள்ளைகள் என்ன?
Right. இப்ப அதே மாதிரி ஒரு அன்னாசி பழத்தின் விலை 60 ரூபா. 2 கொய்யாப்பழத்தின் விலை எவ்வளோ? ஒரு கொய்யாப்பழம் 120 2 கொய்யாப்பழம் 240 ரூபா. அப்ப 240 60 கூட்டினா எத்தனை? 300. 300 சைபர் 6 4 10 சைபர் எழுதி 1 மிச்சம் 2 1 3 2 3 3 300 ரூபாய். 300 ரூபாய். யாருக்காச்சும் சார் வேகமா போறேன்னு சொல்றாங்க கை சொல்லுங்க பாப்போம். சார் வேகமா இருக்கு ஸ்லோவா சொல்லித்தாங்கன்னா ஸ்லோவா சொல்லி தருவார். சார் வேகமா சொல்லி செய்யறனா? பயப்படாம சொல்றேன், பிரச்சனை இல்ல. படிக்கிறதுக்கு தானே வந்திருக்காம, விளங்காததை கேட்டு படிக்கணும். சரியா? பயப்படக்கூடாது. விளங்காட்டி திருப்பி கேளுங்க. ஆயிஷா விளங்கிட்டா? ஆயிஷா ரைட். இப்ப நான் கேட்கிற ஆக்கள் எனக்கு இந்த கணக்கு நீங்க விளங்கப்படுத்தணும். சரியா? ரைட். ரித்திகா ரித்திகா ரித்தியா சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த கொய்யா பழத்தின் விலையை கண்டுபிடிக்கணும்டா நாங்கள் இதை என்னன்னு செய்யணும்? இலகுவா செய்யற முறை என்ன? சரி, என்ன சொல்லி தந்த நான்? 180 60 கூட்டணும் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். கூட்டி போட்டு மகள் பாரத என்ன செய்யணும்? நம்ம கூட்டி போட்டு வாரத 60 கழிக்கணும் கூட்டிட்டு வரதுல. இல்ல இல்ல, ஆறு படிவா சொல்லுவீங்க. ஆருக்கு தெரியும்? படிவா சொல்லக்கூடிய ஆக்கள் கை ஊத்துங்க, சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுவேன். ஆறு? வேற யார் சொல்லுவீங்க? தனுசன் தனுசன் விளங்கிட்டா? ஓம் சார். சொல்லுங்க பாப்போம். மற்றாக்கள் விளங்காதாக்கள் வடிவா இருக்க கேளுங்க. சார் நம்மகிட்ட அந்த கொய்யா பழத்தை தந்து அதுல பெருமானத்தை கேக்குறாங்க சார். அந்த 120ல இருந்து 60 விட வரும் சார். அப்படியே நீங்க தம்பி நீங்க விடையில இருந்து செய்றீங்க. சார் அப்படியே சொல்லி தந்தனா? சார் எனக்கு தெரியும். யாருக்கு? சார் எனக்கும் தெரியும். மதிஜன் சொல்லி காட்டுங்க. 180ஓட 60 கூட்டிட்டு வார விடைய 2ஆல பிரிக்கணும். வெரி குட். 2ஆல வகுக்கணும். 180 60 இன்னொரு கபடியா கவனிச்சு கொள்ளுங்க. 180ஓட 60 கூட்டினா 240. 240 2ஆல வகுக்கணும். 2 பழம் தானே இருக்கு. 2 விதமான பழங்கள் இருக்கனால 4 பழம் இருக்கு. ஆனா 2 விதமான பழம் தானே பிள்ளைகள். அப்ப என்ன செய்யணும்? 2ஆல வகுக்கணும். வகுத்தா 120. 120. அப்ப இந்த 120 எதா இருக்கு? என்ன எது எப்படின்னு கண்டுபிடிக்கும்? 120 கொய்யாப்பழமா அன்னாசி பழம் தெரியாதே. என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? அதாவது இப்ப வகுத்துட்டோம். வகுத்து 120 வந்துட்டோம்.
இப்ப இந்த 120 அன்னாசி பழத்துக்கு போடுறதா கொய்யா பழத்துக்கு போடுறதா என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி யாருக்கு தெரியும் பிள்ளை? இப்ப ஒரு இதுல ஒரு புத்தகம் இருக்கு, இதுல சரி, இதுல ஒரு வட்டம் இருக்கு சரியா, இதுல ஒரு சதுரம் இருக்கு, இதுல ஒரு சதுரம் இருக்கு. எனக்கு தெரியும் ரைட் ரைட். சார். என்ன சொல்லுங்க பாப்போம். சார் நாங்க இப்ப கொய்யா பழத்து குறைஞ்சதுல இருந்து கூடியத கழிக்க இயலாது. அப்ப கொய்யா பழத்துக்கு தான் கூடியது வரும். வெரி குட். அப்ப கொய்யா பழத்துக்கு தான் கூட வரும், ஏன்னா கூடுல இருந்தானே குறைஞ்சதை கழிக்கலாம். அப்ப கொய்யா பழத்தை 120 எடுத்தோம்னா இந்த 120ல இருந்து இந்த 60 கழிச்சோம்னா இதுக்கு அன்னாசி பழத்தின் விலை வரும். 120ல இருந்து 60 கழிச்சா என்ன விட அன்னாசி பழம் 60. இனி மற்றதெல்லாம் செய்யலாம் தானே, மற்றதெல்லாம் பெருமானம் போட தெரியும் தானே பிள்ளைகள். ஒரு பழம் 5 ரூபானா 10 பழம் எவ்வளோ? 50 ரூபாய். ஒரு பழம் 10 ரூபானா 10 பழம் 50 ரூபாய். வெரி குட். அப்ப ஒரு பழம் 10 ரூபானா 10 பழம் எவ்வளோ? 100 ரூபாய். ஒரு பழம் 5 ரூபானா 20 பழம் 100 ரூபாய். என்ன இப்படி பெருமானங்கள் போட்டு செய்ய தெரியும் தானே. அதே மாதிரி ஒரு பழம் 60 ரூபானா 4 பழம் எவ்வளோ? 240. ஏன் 60 4ஆல பெருக்கணும்னா 240. என்ன நான் சரி ரெக்கார்ட் போடுவேன், நீங்க இன்னொருக்கா திருப்பி விளங்காட்டி திருப்பி போட்டு பார்க்கலாம் சரியா. அடுத்த கேள்விக்கு போவோம். எப்பயுமே இந்த சொல்லித்தார முறையில இருந்து நீங்க செய்யுங்க பிள்ளைகள், ஏண்டா இது இலகுவான வழிகள். இப்ப நாங்கள் கொய்யா பழத்தின் விடையில இருந்து செய்யறேன்னு பார்ப்போம். நாங்கள் இப்ப நீங்கள் ஸ்டார்டிங் தானே, 4ஆம் ஆண்டுக்கெல்லாம் ஸ்டார்டிங், அப்ப ஆறுதலா போவோம், அவசரப்பட வேண்டாம். இப்ப இந்த கொய்யா பழத்துக்கு நாங்க விடையில இருந்து செய்ய போறோம்னு வைங்க. 120 தந்துட்டா சரியா, 120 எடுக்கிறோம். 120ல இருந்து 60 கழிச்சோம்டா இது 60. இப்ப இது ரெண்டையும் நாங்கள் சரியானு பாக்குறதுக்கு என்ன செய்யணும், இது ரெண்டுலையும் போட்டு பார்க்கணும், போட்டு கூட்டும் போது 180 வரணும். வரும் தானே. 120 80 120 60 180. அப்ப இதனால நாங்க கொய்யா பழம் 120 தீர்மானிச்சிட்டோம், அன்னாசி பழம் 60 தீர்மானிச்சிட்டோம். இது ஓகே. முதலாவது விட வந்ததால இது எங்களுக்கு இலகுவாயிருக்கு, நேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 120 3வது விடையா வந்திருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? என்ன செய்வீங்க? இந்த 2 விடையும் செஞ்சு போட்டு தானே இதுக்கு வருவீங்க. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த 2 விடையும் செஞ்சு போட்டு இது பிழைன்னு தான் இங்க வருவீங்க, இதை செஞ்சு பாக்குறதுக்கு. இதுல 120 வந்தா அப்ப அதனாலதான் நாங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், டைரக்டா விடைய கண்டுபிடிச்சிடணும். விளங்குதா? அது சில கேள்விகளுக்கு இருக்கு, விடையில இருந்து செய்யற முறையெல்லாம் இருக்கு. ஆனா இப்படியான கேள்விக்கு நாங்கள் என்ன செய்யணும், டைரக்டா விடைய கண்டுபிடிக்கிறது இலகு. இப்ப அடுத்த இதே வகையான கேள்விதான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பிடிபடும். இந்த கேள்வியில இது கொஞ்சம் என்ன சொல்றது, கடினமான கேள்விதான். ஆனா செய்முறை எங்களுக்கு விளங்கிட்டுனா இதே மாதிரி ஈஸியான கேள்வி ஒன்றும் இல்லை சரியா. இதை எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லு பாடு வாசி சொல்லுமா, அப்ப தெரியும் சொல்லு. தெரியாது சார். சார் எனக்கு தெரியும் சார்.
தெரியாது சார். நான் படிக்கிறேன். தெரியும் சார். தெரியாது சார். தெரியும் சார். தெரியாது சார். தெரியும் சார். சரியா? தெரியாது சார். தெரியாது. தெரியாது. தெரியாது சார். தெரியும் சார். தெரியும் சார். தெரியும்டான்னு சொல்லி கொடு. மீட்டான் ஏன் அதாவது சேர்த்த விளங்க சார் நீங்க கதைக்கிறது விளங்கல. இப்ப விளங்குதா? ஆம். சரி சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப பாப்போம், இந்த கணக்க பாப்போம். இங்க பாருங்க, இப்படியான ஒரு கேள்வி வந்துட்டுண்டா முதல் அந்த விதமான கேள்வி வரும்போது அதை வேற விதமா செய்யணும். இதை எப்படி செய்யணும்டா பிள்ளைகள் வடிவா கவனிக்கணும். இதுல இருக்கிற பழங்களை நாங்கள் என்ன செய்யணும், வெட்டுங்க. இங்க அன்னாசி பழம் இருக்கு, இங்கேயும் ஒரு அன்னாசி பழம் இருக்கு, அப்ப வெட்டுவோம். இங்க ஒரு அப்புள் பழம், இங்க ஒரு அப்புள் பழம் இருக்கு, அப்ப அதையும் வெட்டுறோம். ஆயிஷா கவனிக்கணும். இங்க ஒரு தோடம்பழம் இருக்கு, இங்க ஒரு தோடம்பழம் இருக்கு, சரியா? சரி, இங்க ஒரு மாம்பழம், இங்க ஒரு மாம்பழம் இருக்கு. வெட்டி முடிய எது மிஞ்சுது? மாம்பழம். அப்பளம். வடிவா பாருங்க, வெட்டி முடிய எது? அப்புள் ஒன்று மிஞ்சுது. அன்னாசி பழம். அன்னாசி ஒன்று மிஞ்சுது. மாம்பழம் ஒன்று மிஞ்சுது. அப்படி சத்தமா காய்க்கணும். மாம்பழம் ஒன்று மிஞ்சுது. வெரி குட். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த இவ்வளத்தின் விலையும் 220 ரூபா. அப்ப இங்க வெட்டுனதுண்ட விலை நாங்கள் வெட்டி விட்டோம் தானே, அதுண்ட விலையும் 220 ரூபா தானே. விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஏண்டா இது இவ்வளவும் 220 என்றா இங்க நாங்கள் வெட்டின பழம் இருக்கு தானே, அதுவும் 220 தான். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா பிள்ளை, இந்த 360 இருந்து 220 கழிக்கணும். அந்த 300 அதாவது இந்த மொத்த பழத்தின் விலையிலிருந்து இந்த 220 கழிச்சோம்னா 0, 6ல இருந்து 2 கழிச்சா 4, 2ல இருந்து 2 போனா 1, 140 வருது. இவ்வளவு விளங்கிட்டா? 140 வருது. அப்ப இந்த 140ன்றது இந்த மிஞ்சிய பழத்தின் விலை தானே. இவ்வளவு விளங்கிட்டு தானே. அதாவது இதுல இந்த 220 இந்த வெட்டின பழங்களுக்கு சமன். அப்ப மிஞ்சிற இந்த 3 பழமும் 3 பழத்தின் விலைனாலதான் இந்த 360 ரூபாய் இருக்கு. அப்ப அந்த 360ல இருந்து 220 கழிச்சா அந்த 140 இந்த 3 பழத்தின் விலை, சரியா? இந்த 3 பழத்தின் விலை எவ்வளவு? 140 ரூபா. ஒரு அப்பிள் பழம் ஒன்றின்றையும் ஒரு அன்னாசி பழமும் ஒரு மாம்பழமும் எவ்வளவு? 140 ரூபா. கொஞ்சம் பெரிய கேள்விதான், ஆனா உங்களுக்கு போக போக இந்த கேள்வி சிம்பிளா இருக்கும். ஒருக்கா பிடிச்சு விளங்கிட்டீங்கன்னா அங்க ஈஸியா செய்வீங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த அன்னாசி பழத்தையும் இந்த அன்னாசி பழத்தையும் வெட்டுவோம்.
இந்த அப்பிள் பழத்தையும் இந்த அப்பிள் பழத்தையும் வெட்டுவோம். இந்த மாம்பழத்தையும் இந்த மாம்பழத்தையும் வெட்டுவோம். வெட்டுனா மிஞ்சிறது என்ன பிள்ளைகள்? தோடம்பழம். தோடம்பழம். அப்ப இந்த 220 ரூபாயில இருந்து 140 ரூபாயை கழிச்சா தோடம்பழத்திட விலை வருமா வராதா? வரும் தானே? ஓம். 200, அதாவது இந்த 3 பழத்தின் விலை 140 ரூபா. அப்ப இந்த 3 பழத்தின் விலை 140 ரூபா தானே? அப்ப மிஞ்சிறது தோடம்பழம். அப்ப தோடம்பழத்தின் விலைனால தான், அந்த தோடம்பழம் ஒன்று கூட இருக்கனால தான் இங்க 220 ரூபா காட்டுது. அப்ப 220ல இருந்து 140 கழிச்சா 80 ரூபா தோடம்பழமாக இருக்கும். இது விளங்கிட்டா? சார், ஓ, எனக்கு விளங்கல. யாருக்கு? எனக்கு பேர் என்ன? கிருத்திகா. தித்தியாக்கு விளங்கலையா? சரி, இன்னொரு கசர் விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. இல்லைங்க பாரு. இப்ப மீட்டர் கட் பண்ணிட்டு இருக்க? விலங்குன்னு சொல்லி கேட்கணும். விலங்கு நானும் திருப்பி கேட்கணும். இந்த ரோடு நிப்பாடத்துக்கு வழியா வாத்தியா. இல்லை, சரி, இன்னொருக்கா விளங்கப்படுத்தின ஒரு கபடி கவனிங்க. சரி, ஒயிட் போர்ட் தேடுனான் காணையில. சரி, பாப்போமா? ரைட், சரி, நான் இல்லையா? அதுதான் நம்பி